வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதில் பயிற்சி 6ல் 2ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை முறையே 60 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகிய ஏற்ற கோணங்களில் காண்கிறார். அவரின் உயரம் 180 சென்டிமீட்டர். மேலும் வீட்டிலிருந்து 5 மீட்டர் தொலைவில் அவர் உள்ளார் எனில் ஜன்னலின் உயரத்தை காண்க. கணக்கை நல்லா கவனமாக படித்து பார்த்துட்டு நம்ம இதுக்கு படம் வரையணும். சரியா? ஒருத்தர் என்ன நிற்கிறாருன்னா அவருடைய வீட்டுக்கு வெளியே நிற்கிறாரு. அப்போ என்ன தெரியும்? ஒரு பக்க சுவர் மட்டும் தெரியும் இல்லையா? அதில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலை பார்க்குறாரு. இப்போ பாருங்க, இதான் என்னது? அவருடைய ஒரு பக்க வீடு. ஜன்னல் இந்த இடத்துல இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஜன்னல் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அவர் எங்கே நிற்கிறாருன்னா அவருடைய வீட்டிலேருந்து 5 மீட்டர் தள்ளி நிற்கிறாரு. இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு 5 மீட்டர் தள்ளி நிற்கிறாரு. அவருடைய உயரம் எவ்வளோ பாருங்க, இவ்வளோ உயரத்தில் இருக்காரு. அவருடைய உயரம் 180 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, அவர் கண் வழியாக தானே பார்க்கணும். அப்போ கண் இந்த இடத்துல இருக்கும். அப்போ பார்வை கோடு இந்த இடத்துல நம்ம ஒன்று வரையணும். சரியா? பார்வை கோடு இந்த இடத்துல இருந்துட்டு அவர் என்ன செய்யறாருன்னா பாருங்க, ஜன்னலோட உச்சியை பார்க்குறாரு. ஜன்னலோட உச்சியை பார்க்கும்போது ஏற்ற கோணம் எத்தனை டிகிரி? 60 டிகிரி இந்த இடத்துல. சரியா? அதே மாதிரி இதே இடத்துல இருந்துட்டு ஜன்னலோட அடிப்பகுதியை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது ஏற்ற கோணம் 45 டிகிரி. இவ்வளோதான் கணக்கில் இருக்கிறது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஜன்னலோட உயரத்தை கண்டுபிடிக்கணும். இந்த ஜன்னலோட உயரத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்க, இங்கே பார்வை கோடு நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்போது இந்த இடத்துல இந்த கிடைமட்ட தூரம் 5 மீட்டர் அப்படின்னா இங்கே எவ்வளோ தான் இருக்கும்? 5 மீட்டர் தான் இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல செங்குத்து கோடு உண்டாகும். சுவர் தரையில் எப்படி இருக்கும்? செங்குத்தாக தான் இருக்கும். அப்போ இங்கே செங்கோணம். இந்த கோடு இணை. அப்போ இங்கே செங்கோணம்னா இங்கே என்னதான்? செங்கோணம் தான் உண்டாகும். சரியா? இப்போ பாருங்க, நமக்கு இந்த தூரத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த தூரத்தை ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? பாருங்க, பேர் கொடுத்துருவோம். ஏ பி சி டி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் தான் ஜன்னலோட உயரம். நமக்கு இந்த ஒய் தெரிஞ்சாதான் எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்க, இதான செங்கோணம். செங்கோணத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் கர்ணம். இந்த குறுங்கோணத்திற்கு எதிரே இருக்கக்கூடியது எதிர்பக்கம். மீதி இருக்கக்கூடியது அடுத்துள்ள பக்கம். இப்போ முதல்ல இந்த ஏபிசின்ற செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். படத்திலிருந்து. இதுதான் முக்கியமான வார்த்தை. இதை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா தரவுகளும் நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம்? படத்திலிருந்து. செங்கோண முக்கோணம். எந்த செங்கோண முக்கோணத்தை எடுக்க போகிறோம்? செங்கோண முக்கோணம் ஏபிசியில். ஏபிசியில் இந்த முக்கோணத்தில் நமக்கு என்ன வேணும்? அடுத்துள்ள பக்கம் தெரியும், எதிர்பக்கம் ஒய் வேணும். அடுத்துள்ள பக்கமும் எதிர்பக்கம் எதில் வரும்? சைன் தீட்டாவா, காஸ் தீட்டாவா, டேன் தீட்டாவா? டேன் தீட்டாவில் வரும். அப்போ நம்ம இங்கே பயன்படுத்த போகிறது டேன் தீட்டா. தீட்டாவுக்கு பதிலாக எத்தனை டிகிரி பாருங்க? 45 டிகிரி. எந்த முக்கோணம்? ஏபிசின்ற முக்கோணம். இதில் 45 டிகிரி தான் உண்டாகுது. ஏபிடியை எடுத்தால் தான் 60 டிகிரி. சரியா? அப்போ இந்த இடத்துல உண்டாகக்கூடிய கோணம் 45 டிகிரி. எந்த பக்கம் பை எந்த பக்கம்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எது எதிர்பக்கம்? பிசி தான் எதிர்பக்கம். எது அடுத்துள்ள பக்கம்? ஏபி தான் அடுத்துள்ள பக்கம். இப்போ பாருங்க, tan 45 டிகிரியோட மதிப்பு 1. எதிர்பக்கம் பாருங்க பிசி. பிசியோட மதிப்பு 5 பை ஏபியோட மதிப்பு பாருங்க ஒய்ஏ. இந்த ஒய் வகுத்தில் இருக்கு, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். 1ஐயும் ஒய்யும் பெருக்கினா ஒய் தான். அப்போ ஒய் ஈக்குவல் டு 5 மீட்டர். ஒய்யை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்க. இப்போது எந்த செங்கோண முக்கோணத்தை எடுக்க போகிறோம்? செங்கோண முக்கோணம் ஏபிடி முழுசாக எடுக்க போகிறோம். பாருங்க, செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் ஏபிடியில் இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்க? அடுத்துள்ள பக்கம் தெரியும், எதிர்பக்கம் தான் வேணும். அப்போது எது? டேன் தான் இல்லையா? டேன் தீட்டா. இங்கே தீட்டாவுக்கு பதிலாக கோணம் பாருங்கள். எத்தனை டிகிரி கோணம்? 60 டிகிரி. இந்த இதில் தான் பாருங்கள் 60 டிகிரி கோணம் உண்டாகுது. அப்போ டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை
அடுத்துள்ள பக்கம். எது எதிர்பக்கம் பாருங்க நமக்கு. இந்த முழு நீளம் BD இருக்கு இல்லையா? இந்த BD தான் என்னது? எதிர்பக்கம் BD பை அடுத்துள்ள பக்கம் எது பாருங்க? AB தான் அடுத்துள்ள பக்கம். இப்ப பாருங்க tan 60 டிகிரியோட மதிப்பு √3. சரியா? tan 60 டிகிரியோட மதிப்பு √3. BDன்ற பக்கம் பாருங்க. இது முழு நீளம் பாருங்க. Bலேருந்து C வரைக்கும் Y, Cலேருந்து D வரைக்கும் X. அப்போ இந்த Xும் Yயும் சேர்ந்தது தான் BD. அப்போ BDக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்? X + Yன்னு எழுதிக்கலாம். பை அடுத்துள்ள பக்கம் பாருங்க எவ்வளவு? 5. இப்போ பாருங்க இந்த 5 வகுத்தலுக்கு வந்து பெருக்கலா மாறும். 5ஐயும் √3ஐயும் பெருக்குனா 5√3 X பாருங்க. Xஐ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் Y பாருங்க. Yயோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து அப்படியே பிரதிட்டுருங்க. 5. இப்போ பாருங்க 5√3 இது இடத்துல கொண்டு வாங்க. -5ஆ மாறும். = X. அப்படியே சைடை மாற்றி எழுதுங்க. X = 5√3 - 5. சைடை மட்டும் மாற்றிருக்கேன். சரியா? இப்போது எக்ஸா நமக்கு வேணும். இங்கேயும் 5 இருக்குது. இங்கே 5 பொதுவாக எடுத்துருவோம். எடுத்துட்டோம்னா இங்கே √3. இங்கே இதை எடுத்துகிட்டு வந்து எதுவுமே இருக்குது. என்ன இருக்குது? 1 இருக்குன்னு அர்த்தம். வேணா பெருக்கி பாருங்கள். 5ஐயும் √3ஐயும் பெருக்கினா 5√3. 5ஐயும் 1 பெருக்கினா 5. கரெக்டாக வந்துருச்சா? இப்போ பாருங்க X = 5 × √3ஓட மதிப்பு 1.732 கணக்கிலே கொடுத்துருந்தாங்க. நான் எழுதலை. இது வந்து கணக்கிலே கொடுத்துருப்பாங்க. சரியா? √3க்கு பதிலாக என்ன பிரதியிடணும்? 1.732 பிரதியிட சொல்லி கணக்கிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க அப்போ √3க்கு பதிலாக 1.732 இந்த -1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க X = 5 × 1.732 1 கழிக்க போகிறோம். இந்த கழித்தலை நீங்கள் கவனமாக இது பண்ணணும். பாருங்கள் 1.732 1.732 எதை கழிக்கணும்? 1 கழிக்கணும். 1ன்றது முழு எண். முழு எண் கூட தான் கழிக்கணும். அப்போ 1ன்னா என்ன அர்த்தம்னா 1.00ன்னு அர்த்தம். சரியா? கழிச்சிருங்க. 2 3 7 தசம புள்ளி 1ல் 1 கழிச்சா 0. முழு எண் தான் கழிக்கணும். 1ல் 1 கழிச்சா 0 ஆயிடும். சரியா? அப்போ 0.732. அப்போ X = இதை பெருக்கிடலாமா? 0.732 5 கொண்டு பெருக்க போகிறோம். பெருக்குங்க. I2 10 10க்கு 0 மிச்சம் 1. I3 15 1 கூட்டினா 16 16க்கு 6 மிச்சம் 1. I7 35 1 கூட்டினா 36. சரியா? பெருக்கலை முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க புள்ளிக்கு வலது பக்கம் எத்தனை இலக்கம் இருக்குது பாருங்க. 1 2 3 3 இலக்கம் இருக்கா? அப்போ ஆன்சரில் வலது பக்கத்துலேருந்து 3 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3. அப்போ இந்த இடத்துல புள்ளி 3.660 3.660 அந்த 0க்கு மதிப்பு கிடையாது. 3.66 மீட்டர். இதான் என்னது? நமக்கு தேவையான ஜன்னலின் உயரம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.